உங்களை போலீஸ் ஆபீசரா பார்க்க நினைச்ச உங்க மாமா இப்ப உயிரோட இல்ல. ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்லாம ஆம்பளை துணை இல்லாத அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா உட்காருங்க. பரவாயில்ல. காபி சாப்பிடுங்க. இப்பதான் சாப்பிட்டேன். குங்குமம் எடுத்துக்குங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரோம். வரங்க. லோட் ஏத்திட்டு சீக்கிரமா போங்கடா. ஏத்துறேன் சார். ஹாய். ஹலோ ராஜு, காலேஜ்ல நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு என் கல்யாணத்துல நீ முத ஆளா இருக்கணும். கண்டிப்பா வரேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், how are you? ஹலோ. இந்தாடா, கண்டிப்பா வந்துடணும். வர நீ உட்காரு. என்னடா இன்ஸ்பெக்டர் ஆனவன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். மறந்துட்டேன்டா. இந்த அப்படி அட புடிடா, என்ன மறக்காம வந்துரு. நேத்து பிறந்த பையன், இவனுக்கெல்லாம் கல்யாணம். எங்க அப்பா என்னடானா நான் பிறந்ததே மறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும்டா. பிராப்தம் இருந்தாதான் இந்நேரம் புள்ளையே பத்திருப்பேன். கண்டிப்பா வந்துடணும், மறந்துடாத. ஓகே ஓகே, பாய். ராஜு வரட்டுமா? மறந்துடாத. டேய், என் திவ்யாவுக்கு கல்யாணம். ஆமா, நீயும் ஒரு பொண்ண ஆசைப்பட வேண்டியது, அத வேற ஒருத்தன் அடிச்சுட்டு போக வேண்டியது. ஏன்டா அவன் உடம்புல மச்சமே கிடையாதா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை பிடிச்சிட்டு வா, இவ்வளவு பிடிச்சிட்டு வான்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு பொண்ணு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இவன் வெறும் வாயிடா. என்னடா முறைக்கிற? உன்னை எவ்வளவு ஒருத்தி மதிக்கிறாளா? அடப்போடா. அட்லீஸ்ட் என்னையாவது அந்த குண்டு பத்மா லவ் பண்ணா, ஒன்னு ஒரு நாயாவது லவ் பண்ணுச்சா? ஆம்பளையா இருந்தா ஆசைப்பட்டதை அடையணும். அவனும் பத்திரிகை கொடுத்துட்டா, நீ வெக்கம் இல்லாம வாங்கி வச்சுக்கிட்ட. விட்டா கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதிட்டு வந்துருவ போல் இருக்க. பொண்ணுங்களோட பழகுனா காலம்புறம் வச்சு காப்பாத்தணும்னு கட்டாயம் இல்லைங்க. கட்டு வரைக்கும் கூட போகலன்னா நமக்கு என்ன கவருத? டேய், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆம்பளை நிரூபிச்சா அது போதும். ஏன் சொல்றேன்னா, நீ திவ்யாவை தீண்டாம விட்டது நம்ம கேங்குக்கே பெருத்த அவமானமா இருக்கு. தாலி கட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு கூட இருந்துச்சு. டேய் வாடா. ஐயா, பெரியம்மா பத்திரிகை கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. திவ்யம்மா மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா மாச சம்பளம் வாங்கி போலான்னு உட்கார்ந்துருக்கோம். அவங்க கல்யாண பத்திரிகை கொடுக்க போயிருக்காங்க. எப்ப வருவாங்களோ என்னம்மா. நான் தரேன், ஒரு மாசத்தை ஒரே நாள்ல தரேன். பொறிக்க எடுத்துக்க, அத வச்சுக்க, இதையும் வச்சுக்க. போ வந்துரு. ஏறடே. ஏன் பொண்டாட்டிங்க தாலி கூட கட்டிருக்கங்க? பொண்டாட்டியா? முதல்ல சொல்ல கூடாது. என்ன பொண்டாட்டி நீ வச்சுக்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்பப்ப அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணண்டா.
போயிட்டு காலையில சீக்கிரமா வந்துடு. சரிங்கம்மா. அம்மா அம்மா, இந்த பேப்பரை பத்தியா பாரு. அம்மா, அந்த இடத்துல தானே அவனோட பணத்தை போட்டுட்டு வந்தோம். அங்க எப்படி கைதியோட பணம்? அப்படின்னா அது பயப்படாதம்மா. நாம உயரத்துல இருந்து போட்டப்போ பாதி வழியில பாறையில எங்கேயாவது சிக்கி இருக்கோம். அதான் யார் கண்ணிலையும் படல, போலீஸுக்கும் தெரியல. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நிச்சயம் நம்மளை காப்பாத்து வருமா. நீ கவலைப்படாத. யார் நீங்க? என்ன வேணும்? கேட்டுட்டு இருக்க, போயிட்டு இருக்கீங்களே. வணக்கம்மா. என்ன சார் இது? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஏன் சார், நீங்க யாருன்னு கேக்குறேன், உங்க காதுல விழல? எனக்கு தினத்தந்தி வாங்குறீங்களா? இந்த ஆறுமுகங்கிற ஒரு தூக்கு தண்டனை கைதி ஜெயில தப்பிச்சு போயிட்டேன், அவனை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குமே, அந்த செத்து போன ஆறுமுகம் நான் தானே. அட நெசமா தானே. போலீஸ் தொல்லை இல்லாம நான் இங்க ஒரு மாசம் தங்கணும், அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். உங்களுக்கு நாங்க எதுக்காக இடம் தரணும்? என்னங்கிற வம்பா போச்சு. ஒரு கொலைகாரனுக்கு இன்னொரு கொலைகாரர் தானே உதவி செய்ய முடியும். உங்களைத்தான் சொல்றேன், அம்மனையும் கூட சேர்த்தேன். ஆக்கண சோறு மிச்சமா நான் எடுத்து வெளியில கொட்டுற மாதிரி ஒரு 6 அடி ஆம்பளை ஆத்தாளு மகளை சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டுட்டு கொலைனா என்னன்னே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களே, பயங்கரமான நடிப்புங்க. நீங்க பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்டா? என்னங்க இப்படி முடிக்கிறீங்க? இந்த வீட்டுல நடந்த கொலையும் தெரியும், இனிமே இங்க நடக்க போற கல்யாணமும் தெரியும். ஒத்துக்கிட்டீங்கன்னா கொலைகாரங்க 3 பேரு ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம். இல்லன்னா சொல்லுங்க, 3 பேர் ஒன்னா ஜெயிலுக்கு போயிருவோம். எது சிறந்த இடம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க.
என்ன வெளியில இருந்தா கௌரவமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஜெயிலுக்குன்னு போயிட்டா நம்பர் தான். பயங்கரமான பசி. வேர் இஸ் தி கிச்சன்? சாப்பிட்டு வரேன். அம்மா கேஸ் எடுப்பா இல்ல வராங்களா? சரி நான் பாத்து. அம்மா, ஆஃப் பாயில் சாப்பிட்டுங்க. நாட்டுக்கோழி முட்டைங்களா? அம்மா முடிவு செஞ்சாச்சா? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணும்னா ஆத்தாள மகளும் 1.5 மணி நேரமா யோசிக்கிறீங்க. இதாங்க உலகம். காலையில வரைக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். பயங்கரமான தூக்கம். வேர் இஸ் தி பெட்ரூம்? அதையும் நான் தான் தேடணுமா? பெட்ரூம்ல குடிக்கிறதுக்கு சொம்புல தண்ணி வச்சிருப்பீங்களா? அதை நான் தான் பார்க்கணுமா? சரி, விருந்தாளியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. நான் தான் குடும்பத்துல ஒருத்தனா என்ன. குட் நைட். குட்ஸ் வண்டியிலே ஒரு நாய் வந்துருச்சு. இன்னொரு மாடியா? அது பம்பா போச்சு. மலை மேல வீடு கட்டும் போதே இவ்வளவு மாடி கட்டியிருக்காங்களே, இறக்கத்துல கட்டி இருந்தாங்கன்னு இடுப்பு. போதுமோ இந்த இடம், கூடுமோ அந்த சுகம், எண்ணி பார்த்தால் சின்ன இடம், எனக்கு போதும் இந்த இடம். நீ லண்டன்ல இருக்கிற என்னோட அண்ணன். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீ இங்க வந்திருக்க. வெரி குட். நீ தாராளமா இங்க தங்கலாம். தாராளங்கிற வார்த்தை நீ தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி குட். உன்னால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராதே. உங்க 2 பேராலையும் எனக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் என்னாலே உங்களுக்கு இடைஞ்சல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து இருக்கு. ஒரு பொண்ணை தாய் பெக்கிறது சாதாரணம், ஆனா தெய்வம் பெக்கிறது அபூர்வம். நான் உங்களை தெய்வங்கிறேன். am I correct? வேதாந்தி தத்துவம் பேசலாம், ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம்? புரியல? வேஷத்தை போட்டுக்கோன்னு சொல்றேன்.